ஹிமாலய பாரதருங்கிறது மிகப்பெரிய ஆணவம் பிடிச்ச ஒரு, எனக்கு நிகராக போட்டிக்கு யார் பாடினாலும் உன் ராஜ்யம் நான் ஜெயிச்சா உன் ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா நான் தோற்ற என் கற்ற வித்தையெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டார் இல்லையா. அப்படி சொல்லும்போது இவர் எப்படி அடக்கிறதுக்குன்னு அவர் பானபத்திரத்தில் போய் தெய்வம் காலில் விழுந்து என்னை காப்பாற்று, நான் பாடலைன்னா எங்கள் நாட்டுக்கு கேவலமாக போயிடும், அரசர் இந்த இது தமிழுக்கே மோசம் வந்துடும்னு வேண்டுறதுனால பகவானே வந்து இங்கே அவருடைய மாறு உருவத்தில் வந்து ஒரு கேரக்டராக வந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும். அந்த பாட்டு அவருக்கு பொருத்தமாக இருக்கணும், ஈஸியாக கேட்ச் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி பாட்டு எழுதுறதுக்கு பாட்டே நீங்கள் தான். எந்த வரி எழுதினாலும் அந்த பாட்டு உங்களால் தானே முடியுதுங்க. என்ன பாட்டே நானா, அப்போ பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு பல்லவி போட்டார். பாடல்னார இன்றைக்கி கவிஞர் தானே. அந்த பாடல் ஏற்றது கவிஞர் தான், காமோ ஷரீப்பு ஏற்றவில்லை. நான் கூட இருந்தனால சொல்கிறேன், தயவுசெய்து அந்த பாடலை இயற்றியது கவிஞர் கண்ணதாசன் அவர்களே தான். அந்த பாட்டை எழுதினவுடனே தான் உள்ளே போய் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அப்போ தான் இப்போ நான் இந்த சொன்ன பாருங்கள், இந்த சம்பவம் இந்த பாருங்கள். மேனேஜர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் பாட்டு கொடுத்துட்டீங்க, நான் கணக்கு பார்க்க வேண்டாமா, எவ்வளோ கொடுத்தீங்க எண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு. பாட்டே அவர், பாவமும் அவர், எல்லாமே அவர் தான். ஒரு எழுத்தாளருக்கு இன்னொரு எழுத்தாளன் எண்ணி கொடுப்பது தவறு, எண்ணாமல் கொடுப்பது தான் மரியாதை. அதுக்காக கொடுத்தேன், நீங்கள் கணக்கு நீங்கள் ஒன்றும் எழுத வேண்டாம் போங்க அப்படின்னாரு. அந்த பாடல் எழுதுனதுக்காகத்தான் அவ்வளவு அள்ளி போய் கொண்டு கொடுத்தது. ஏன்னா அந்த இன்றைக்கும் பாருங்கள், பாட்டும் நானே பாவம் நானே அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறேன். அது ஏன்னா கவிஞருடைய பல்லவியை பார்த்தாலே கற்பனை தன்னாடி வருது என் குருநாதருக்கு. அது அவருடைய பாடல் வரிகள் தான் அவரை தூண்டுறதெல்லாம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். நீங்கள் சரஸ்வதி சபதம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. சினிமா எவ்வளோ வளர்ச்சி இப்போ ஆகிருக்கு. அப்போல்லாம் என்ன கஷ்டப்பட்டு நாங்கள் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். திருவிளையாடல் படத்தில் சிவாஜினுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறி பருந்து பார்வதியை இருக்கிறாங்க பாருங்கள். அது எப்படி எடுத்தோன்னு தெரியுங்களா? அதுதான் ஏபிஎன். செட்டு பூரா லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஏபிஎன் சொல்லுவார், கம்ப்ளீட் லைட் ஆஃப் பண்ணுங்க, பிரசாத் சார் கேமரா கவுண்டி வைங்க, சென்டரில் வைங்க. அந்த கேமராவுக்கு முன்னாடி அதுக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 10 கஜத்தில் ஒரு மூங்கில் குச்சியை நட சொன்னார். ஒரு மண் ஆற்று மணல் கொண்டாந்து ஒரு சாக்கு மட்டையில் போட்டு அந்த குச்சியை அதில் நட்டு இதுக்கு கருப்பு பெயிண்ட் அடிங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த குச்சிக்கு ஒரு கருப்பு பெயிண்ட் அடித்தாச்சு. இவ்வளோ தூரத்தில் நிற்குது. சுற்றி எல்லாம் பிளாக்கு, மூங்கிலும் பிளாக்கு. தீபாவளிக்கு திரி மத்தாப்புன்னு ஒன்று விற்கும் தெரியுங்களா? சாட்டை மத்தாப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மத்தாப்பை வாங்கி இப்படி நிற்கிற குச்சியில் இந்த முனையில் கட்டி விட்டுருவாங்க. கொஞ்சோண்டு தெரியிற மாதிரி இப்படி கட்டி விட்டார் ஏபிஎன். இதை கூட கரெக்டு டயத்தில் இவ்வளோ பற்ற வச்சு கரெக்ட் டையில் ஆப்பறது பண்ணுறதுக்கு என்னை தான் கூப்பிடுவார். அதை பற்ற வச்சோன்னா அதிலேருந்து போகுது பாருங்கள் பொறி. அது ஒரு எக்ஸ்போஸ். நெகட்டிவில் அது ஒரு எக்ஸ்போஸ். அப்போல்லாம் 35 mm தானே. ரெண்டாவது, கணேசனை எப்போ ஷூட்டிங் நடக்குதோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து அவரை டைட்டாக 100 லெங்ஸ் போட்டு கண்ணை மட்டும், ஒரே ஒரு கண்ணை மட்டும் ஒரு எக்ஸ்போஸ். ஸோ 2 எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சா. சிவாஜினுடைய க்ளோஸ்அப் ஒரு எக்ஸ்போஸ். ஏன்னா நெத்தியிலேருந்துல போனது கண்ணு. இப்படி 3 விதமாக எடுத்து மாஸ்க் பண்ணி அதை எடுத்துகிட்டு, சக்கரவர்த்தி இது போய் கணேசனை நெத்தியிலிருந்து பொறி பறந்து அங்கே சாவித்திரி எரியிற மாதிரி இப்போ பண்ணிட்டு வா. எப்போ 1.25 மாதத்துலேயே என் கையில் ஒப்படைத்த வேலைகளை பாருங்கள் தயவுசெய்து. ஆணவத்தோடு செல்லவில்லை, அவ்வளவு இன்வால்மெண்ட்டு சினிமா துறையில் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். அப்போல்லாம் இப்போ இருக்கிற டெக்னிக் அப்போ இருந்தால் எப்படியோ பண்ணியிருப்போம் இல்லையா?